குருபியோ நமக. மகா பெரிவா சரணம், முருகா சரணம். இன்னைக்கு 2வது பாடலோட கந்தல் அலங்காரத்தோட மீனிங்க பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பாடல் வந்து காப்பு விநாயகரோட விக்னங்கள் விலகிறதுக்காக பாடினோம். 2வது பாடல் வந்து எப்படி முருகரோட ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து அருணகிரிநாதர் சொன்னார். உங்க அப்பா வந்து நல்ல வாளுக்கும் கெட்ட வாளுக்கும் வழி விட்டா அதே மாதிரி எங்களுக்கும் நீ நல்ல வழியை விடு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார். அதே மாதிரி இப்போ 2வது பாடல்ல வந்து என்ன சொல்றாருன்னா, நாம எப்படி இந்த கண்டர் அலங்கார பாடலை படிக்கணும், எந்த டைம்ல படிக்கணும், எப்படி பொருள் உணர்ந்து பிழை இல்லாம படிக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் அவர் சொல்றாரு இந்த 2வது பாடல்ல. ஃபர்ஸ்ட் பாடலுக்கு போயிடுறேன் நானு. அழித்து பிறக்கட்டவா அயில்வேலன் கவியை அன்பாள் எழுத்து பிறையை கக்கின்றிலீர் ரெறி மூண்டதென்ன விழித்து புகையழ பொங்கு வெங்கூற்றன் விடுங்க இயற்றார் கழுத்திற் சுருக்கிட்டு இழுக்குமன்றோ கவி கற்கின்றதே அப்படின்னு சொல்றாரு. இதனுடைய சொற்பிரிவு சொல்றேன். அழித்து பிறக்கெட்டவா அயில்வேலன் கவியை அன்பாள் எழுத்து பிழை அற கற்றிலினீர் கற்றி இன்றிலீர் அப்படிங்கிறாரு. எரி மூண்டது என்ன விழித்து புகையழ பொங்குவெம் கூற்றன் விடும் கைத்தால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றதே அப்படிங்கிறார். அதுக்கு என்ன பொருள்னா, தீவினைகள் அழிந்து இவ்வுலகில் மீண்டும் பிறவி எடுக்காமல் பேரின்ப வீட்டை, அதாவது முக்தியை வழங்கவல்ல அயல்னா கூர்மையான வேலை தாங்கிய திருமுருகப் பெருமானை புகழும் திருப்புகழ் பாடல்களை இன்றி மெய்யன்புடன் எழுத்துப்பிழைகள் சிறிதுமின்றி கற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றீர்களே அப்படின்னு தான் சொல்றாரு. நெருப்பூண்டு எரிவதைப் போல கண்கள் உருட்டி பார்த்து புகை எழுமாறு. அப்படின்னா எப்படின்னா, நெருப்பு வந்து ரொம்ப எரிஞ்சு அதுல இருந்து புகை வருதாம். அது மாதிரி நமக்கு கண்ணே திறந்து பார்க்க முடியாத முதுமையான வயதுல இருக்கும்போது போய் நாம பாட்டு கத்துண்டு அப்ப என்ன பிரயோஜனம்? யமன் வந்து பாச கைத்தை போட்டு உன்னை இழுத்துன்றுவான். அப்போ போய் திருப்புகழ் பாடி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால இளமையா இருக்கும் போதே இந்த பாட்டை கத்துக்கோ அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ இந்த பாட்டோட உள்கருத்தை பத்தி நான் எனக்கு மட்டும் தான் கேக்கலையா இல்ல எல்லாருக்கும் கேக்கலையா? எல்லாருமே கேக்கல. ஃப்ரீஸ் ஆயிடுது. I think it might have cut off. Yeah. ஓகே, திருப்பி வரல பார்க்கலாம். இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைச்சிக்கலாம் நினைக்கிறேன். இன்டர்நெட் கனெக்ஷன். ஆமா, இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராப்ளம் நினைக்கிறேன். சரி, அவ வர வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த பாட்டை. எனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லிட்டு இருக்கேன். அழித்து பிறக்க ஒட்டா அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்துப்பிழை அற கற்கின்றீர் கற்க மாட்டேங்கிறேள் எரிமூண்டதென்ன விழித்து புகை எழ பொங்கு வெங்கூற்றன் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றதே. அன்னைக்குதான் நீங்க கத்துப்பேலா? என்னைக்கு? அந்த கூற்றன் விடும் கயிற்றால் அவன் பாசக்கயிறை விடும்பொழுது கழுத்தில் சுருக்கிட்டு, நான் என்னோட கழுத்துல சுருக்கு போட்டு இழுக்கிற அன்னைக்குதான் உனக்கு அறிவு வருமா? அதுக்கு முன்னாடி உனக்கு அறிவு வராதா மனமே? அழித்து பிறக்க ஒட்டா அயில்வேலன், அவனுக்கு அழிவும் இல்லை, பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. பிறக்க ஒட்டா அயில்வேலன், அயில்வேலன், அயில்னா வேல், கூர்மையான வேல் உடைய அந்த வேலவன் கவியை அவனை பத்தின கவியை, அவனை பத்தின பாடல்களை அன்போட கத்துக்கணும்.
எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கானே, எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கானே அப்படின்னு ஆசையா, அன்பா அவன் மேல ஆசையோட எழுத்து பிழை அற கொஞ்சம் கூட தப்பில்லாம பாடணும். எழுத்து பிழைனா ஓகே. நம்ம வந்து இங்க இக்கு விட்டுட்டோம், இங்க இச்சு விட்டுட்டோம். அப்படி கிடையாது. எழுத்து பிழை அறனா மனசுல ஒரு சஞ்சலமும் இல்லாம, எந்த ஒரு பிழையும் இல்லாமல் அவன் மட்டும் தான் கதி. அவன் மட்டும் தான் கொஞ்சம் கூட சஞ்சலம் வரக்கூடாது அதுல. கொஞ்சம் கூட ஒரு 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 டவுட்டே வரக்கூடாது. இதுதான் நம்மளோட கதி. அவன் தான் நம்மள இயக்குறான். அவன் தான் நம்மளுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் நம்மளுக்காக குடுக்குறான். அப்படிங்கிற கொஞ்சம் கூட சஞ்சலம் இல்லாம, கற்கின்றிலீர் கத்துக்க மாட்டேங்கிறேளே, மூண்டதென்ன மூண்டதன்ன விழித்து அப்படியே பயங்கரமா தீ மூழ்ற மாதிரி அப்படியே விழிச்சுண்டு வரானாம். புகை எழ பயங்கரமா புகை எழ பொங்கு வெங்கூற்றன் அப்படியே பொங்கி எழுந்து வரானாம். அவனுக்கு டைம் ஆயிடுத்து. எஸ் ஐ ஹாவ் டு டேக் திஸ். இந்த இந்த மனுஷனோட உயிரை இப்ப நான் எடுத்துன்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொங்கி எழுந்து வரானாம். வரும் வெங்கூற்றன் விடும் கயிற்றால் அவன் அவன் விடுற அந்த கயிற்றால கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ, அன்னைக்கு கழுத்துல சுருக்கிட்டு அன்னைக்குதான் உனக்கு அந்த ஞானோதயம் வருமா? அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு பல நம்மளுடைய பெரிய ஞானிகள்லாம் சொல்லியிருக்கா. அதனால அன்னைக்கு திடீர்னு நம்மளுக்கு ஞானோதயம் ஒரு நாளும் வராது. எப்போல இருந்தே சொல்லிண்டே இருக்கணும். எப்போதும் அவனுடைய நாம எப்பெல்லாம் நம்மளுக்கு கஷ்டம் வருதோ அப்ப மட்டும் சொல்லணுமா? சொல்லக்கூடாது. நம்மளுக்கு எப்போ காலன் வரப்போறான்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்மளுக்கு எப்போ நல்லது நடக்கிறதோ அப்போல இருந்து, எப்போ கெட்டது நடக்கிறதோ அப்போல இருந்து, எப்போ ஒரு சின்ன விஷயத்துல இருந்து, சின்ன பெரிய விஷயத்துல இருந்து எல்லாத்துக்கும் முருகன் தான் காரணம் அப்படிங்கிற அந்த நாமாவை சொல்லிண்டே இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு அன்னைக்கு ஞாபகம் வரும். ராஜிமா, யூ கண்டினியூ. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சூப்பர். நீங்களே எக்ஸலண்டா எனக்கு சொன்னீங்க. தெரிஞ்சது பட் எனிவே ஐ வில் டெல் மை ஓன் லாங்குவேஜ். எப்படின்னா ராதிகாஜி சொன்னதுதான், நம்ம வந்து எப்பவுமே இந்த பாட்டை பாடிண்டே இருக்கணும். இப்போ பாடுவோம் அப்ப பாடுவோம்னு கிடையாது. சின்ன வயசுல இருந்தே எழுத்து பிழை இல்லாம கத்துக்கணும். அதுக்கு நான் ரெண்டு உள்கருத்து மட்டும் சொல்லிடுறேன். அதாவது நம்ம நாம சங்கீதம் தான் நம்ம பக்திக்கு சிறந்த வழின்னு சொல்லியிருக்கா. நம்ம குழந்தை பிறந்தோன்னா அந்த குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு தாலாட்டுன்னு பாடுவோம். யாராவது வீட்டுல இறந்து போயிட்டானா அவ ஆத்மா வந்து சாந்தி அடையறதுக்காக நம்ம வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் பாடுறது நம்மளதுல எல்லாத்துலயுமே வழக்கம் இருக்கு. அதே மாதிரிதான் இந்த பாடல்களை வந்து நம்ம இளமையா இருக்கும் போதே கத்துக்கணும். அதுதான் ஔவையாரும் சொல்லியிருக்காங்க. 29th இளமையில் அப்ப இளமையா இருக்கும் போதே எவ்வளவு உன்னால கத்துக்க முடியுமோ அவ்வளவு கத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரியோர்களும் சொல்லியிருக்காங்க, நன்றை செய் அதுவும் இன்றை செய். அதாவது ஏதாவது நல்லதுன்னு நினைச்சிட்டேன்னா அதை நீ இன்னைக்கே செஞ்சுடு, டோன்ட் போஸ்ட்போன் டு நெக்ஸ்ட் டுமாரோ அப்படின்னு தான் சொல்லியிருக்கா. அதனால நம்ம இந்த பாடல்கள் எல்லாம் நல்லா கத்துக்கணும், இளமையா இருக்கும் போதே கத்துக்கணும். ஆனா எப்படி கத்துக்கணும்னா தமிழ் உச்சரிப்புல வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம கத்துக்கணும். ஏன்னா தமிழ் வந்து ரொம்ப வலிமையானதும் கூட, ஆனா மென்மையானதும் கூட. இதுல நிறைய லகரம் ரகரம் இருக்கு. சில குழந்தைகள் பார்த்தனா ரவின்னு சொல்ல வராது, அந்த குழந்தைகளுக்கு அவி அப்படின்னு தான் சொல்லுங்க. லகரம் பழம் பழம் அப்படின்னு தான் சொல்லுங்க. அதனால லகரம் ரகரம் பொருள் உணர்ந்து பேசணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, கும்பகர்ணன் வந்து பதிலா நித்திரைத்துவம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நித்தியத்துவம்னா என்ன? எப்போதும் சாகாம இருக்கக்கூடிய வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா நித்திரைனா தூங்குறது. 14 வருஷம் உணவு இல்லாம அவர் நல்லா தூங்கினாரு. அதனால நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் பாடல் படிக்கும் போது கரெக்டா சொல்லணும். ஆசிரியர்கிட்ட போய் படித்து கற்றுக்கொள் அப்படின்னு சொல்றதுக்கு இருக்கிற இல்லுக்கும் பாலுக்கு வர இல்லுக்கும் கற்றுக்கொள் அப்படின்னு அந்த பழத்துக்கு வர பலம் அதுக்கு வர இல்லுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதான் போய் கத்துண்டுவான்னு சொல்றதுக்கும் கத்துட்டு அவரை கொன்னுட்டுவான்னு சொல்றதுக்கும் எவ்வளவு மீனிங்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால நாம இந்த பாடல்களை பொருள் உணர்ந்து லகரம் ரகரம் வந்து பிழை இல்லாம படிக்கணும்னு அவர் சொல்றாரு. அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பெரியாழ்வார் வந்து ஒரு பாசுரத்திலே சொல்லியிருக்காது, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே அப்படின்னு. அதாவது நான் வயசாகி கண்ணு குருடா
புதுமையா இருக்கும்போது, எந்த செயலும் செய்யாம இருக்கும்போது, என்னால எதுவுமே உன்ன பாடி புகழ முடியாது. அதனால அப்போதைக்கு இருக்கிற என்னால சொல்ல முடியாதுங்கிறதுனால, இப்போதே உன்னோட புகழெல்லாம் நான் பாடிர்றேன் அப்படின்னு பெரியாழ்வாரே சொல்லியிருக்காரு. அதனால நம்ம இளமையிலே கற்று எப்படி நம்ம பிசி பாயிண்ட்ஸ், பெட்ரோ பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சம் பாயிண்ட்ஸ் தான் 5 பாயிண்ட்ஸ், 4 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. ஆனா சம்டைம்ஸ் நம்ம கிரெடிட் கார்டே கொண்டு போகலைன்னா, அந்த பெட்ரோ பாயிண்ட்ஸ்ல இருக்கிற பாயிண்ட்ஸை ரீடீம் பண்ணி பெட்ரோலை போட்டுட்டு வீட்டுக்கு வர மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட அக்கௌண்ட்ல சின்ன வயசுல இருந்தே ஒழுங்கா பாடல்களை கத்து புண்ணியத்தை சேர்த்துட்டு கடைசி காலத்துல நல்லபடியா ஆத்மா சாந்தி அடைவோங்கிறது தான் இந்த பாடலோட கருத்து. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ முருகாஷ் அண்ணா. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுப்பா.